நமச்சிவாய். இப்போ நீங்கள் இருக்கிற ஊர் பேர் வந்து செங்காட்டன் குடி. ஏன் இந்த ஊருக்கு செங்காட்டன் குடி அப்படின்னு சொல்கிறோம்னா, இதுக்கு வந்து பழமையான பெயர் வந்து கணபதீச்சரம்னு பேர். எப்படி திருச்செந்தூரில் முருகனுக்கு வந்து சாமி வந்து அந்த சூரனை வெல்லக்கூடிய அளவுக்கு தகுதி கொடுத்து, அந்த சூரனை வெல்லக்கூடிய அளவுக்கு வேல் ஆயுதங்களை கொடுத்து, சூரனை இறைவன் அருளால் எப்படி முருகன் வென்றாரோ அதுபோல விநாயகருக்கு சக்தி கொடுத்து, விநாயகருக்கு அந்த அசுரனை அழிக்கக்கூடிய தன்மையை கொடுத்து, விநாயகரை வெற்றி பெற செய்த தலம்தான் இந்த கணபதீச்சரம். ஏன் இதுக்கு கணபதீச்சரம் அப்படின்னு பேருனா, கணபதி வந்து என்னால் அவனை வெல்ல முடியாது சாமி, உங்களுடைய அருளோடு தான் நான் வெல்ல முடியும் என்று சிவபெருமானிடம் சரணடைந்த இடம். அதனால தான் கணபதீச்சரம். அதே மாதிரி அந்த போரில் வென்றார். யார்? கணபதி வென்றாரு. அந்த அசுரனுடைய ரத்தம் இந்த இடம் ஃபுல்லாக பரவிடுது. அதனால செங்காடு, இந்த மண் ஃபுல்லாக செம்மண், அந்த ரத்தம் கலந்த மண்ணாக இருந்தனால இது திரு செங்காட்டன் குடி அப்படின்னு இருக்கு பேர். இது வந்து கணபதீச்சரம்ன்றது சாமி இங்கே உட்காந்துருக்க சிவலிங்கமும் அம்பாளும் இங்கே இருந்தவங்க. இதில் இந்த ஊரில் இருந்தவர் சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு ஒரு நாயன்மார் இருந்தார். அவரோட உண்மையான பேர் வந்து பரஞ்சோதியார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சோழ நாட்டுடைய தளபதியாக இருக்கார். தளபதியாக இருந்து சோழ மன்னனுக்காக வடநாடு வரைக்கும், அதாவது வாதாபின்னு சொல்லக்கூடிய நார்த் இந்தியா வரைக்கும், வாதாபி வரைக்கும் போய் போரிட்டு ஜெயித்து அவனுக்கு பல புகழ்களையும் பல நாடுகளையும் வென்று கொடுத்தார். வென்று கொடுத்துட்டு அவருக்கே வந்து இது வரைக்கும் நம்ம வென்றது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த வாதாபி அப்படிங்கிற ஊர் வந்து அவங்க பிரதானமாக கும்பிட்ற சாமி பேர் வந்து கணபதி. அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து இப்போ நம்ம சிவனை கும்பிட்றவங்களுக்கு என்ன பேர்? சைவர்கள்னு பேர். விநாயகரை கும்பிட்றவங்க பேர் கானாபத்தியம்னு பேர். முருகனை கும்பிட்றவங்க பேர் கௌமாரம்னு பேர். அதனால் அவங்க வந்து கானாபத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. அதனால் அந்த வாதாபிங்கிற ஊரில் பிரதானமாக இருக்கக்கூடிய கோயில் விநாயகருடைய கோயில். அந்த வாதாபியை ஜெயித்ததின் அடையாளமாக அந்த கோயிலில் இருக்கும் மூலவரையே இவங்க தூக்கிட்டு வந்துடுறார். தூக்கிட்டு வந்து இன்றைக்கி இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாதாபி கணபதிக்குன்னு தனி சந்நிதி இருக்கும். அப்படிப்பட்ட சிறு தொண்டர் இந்த ஊரில் தான் வசித்து வாழ்கிறாரு. அவருடைய மனைவியுடைய பேர் வந்து திருவெண்காட்டு நங்கை. அவங்க பேர் என்னன்னு தெரியல. திருவெண்காட்டில் இருந்து இங்கே வாழ வந்திருக்காங்க. திருவெண்காடுங்கிறது வந்து நம்ம சீர்காழி பக்கத்தில் இருக்குது, புதன் தலம் திருவெண்காடு. அந்த தலத்திலேருந்து இங்கே வந்து வாழ வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தவங்க பேர் சந்தன நங்கைன்னு பேர் அவங்க பேர். இவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து சீராளன்னு பேர். இவருடைய தொண்டு என்னென்னா, தினமும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்து விட்டு தான் அவர் சாப்பிடுவதாக இருந்த தொண்டு அவர் தொண்டு. அப்படி இருந்த சமயத்தில் அவருக்கு ஆள் கிடைக்கல, சாப்பிட ஆள் கிடைக்கல. எப்பயும் வர சிவனடியார்கள் யாரும் வரல. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தளபதியாக இருந்து அந்த போரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதிலிருந்து ரிட்டையர் ஆன மாதிரி வந்து இங்கே செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆகிட்டு இங்கே வந்து அந்த பொருளை வைத்துக்கொண்டு இங்கே வர்ற அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்கப்ப ஆள் கிடைக்கல. அப்போ ஆள் கிடைக்காத சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, தேடி வந்தால் ஒரு அகோரி உட்காந்துருக்கார். அகோரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எலும்பு மாலை ஜடாமுடி எல்லாமே போட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டு அவங்க வந்து மண்டவோடு அதெல்லாம் கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அகோரியாக இருக்கார். அவர்கிட்ட போய், ஐயா நீங்களும் சிவனைத்தான் கும்பிட்றீங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கங்கிறாங்க. அப்போ அந்த அகோரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் இப்படி கோயிலுக்கு வரும்போது இந்த சாமிக்கு பக்கத்தில் இன்னைக்கு இருக்க மரம் ஆத்தி மரம்னு பேர். அந்த மரம் வந்து 3000 ஆண்டுகள் பழமையான மரம். அந்த மரத்தடியில் சிவபெருமானே பைரவ ரூபமாக, அதாவது காபாலிக ரூபம்னு தமிழில் சொல்லுவாங்க, நம்ம வந்து அகோரின்னு சொல்கிறோம், அந்த ரூபத்தில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து தவத்தில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாப்பிட்றதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். இல்லைங்க நீங்கள் சாப்பிடணும். சரி, அப்போ நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்றார். நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறேங்க. நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அதுலேயும் என்ன சாப்பிடுவேன்னா, தலச்சம் பிள்ளைய
ஒருத்தவங்க வீட்டில் பிறந்த தலைச்சம் பிள்ளைய அம்மா தலையை பிடிச்சிக்க, அப்பா கழுத்தை அறுத்து அந்த அறுக்கும்போது கூட அந்த குழந்தையின் கண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி வராத மாதிரி அந்த குழந்தையும் என்னை உணவாக கொடுங்கள் என்று முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது மட்டுமே அப்படி அறுத்து சமைத்த குழந்தையினுடைய கறியைத்தான் நான் சாப்பிடுவேன், முடிஞ்சால் அதை செய் அப்படின்றார். இவரும் வெளியில் போய் எல்லாம் பார்க்குறாரு, பார்த்தா எதுவுமே யாருமே கிடைக்கல. இப்போ வருத்தத்தில் இருக்கவும் நீங்கள் செய்கிற தொண்டு சரியாக செய்யப்பட வேண்டும்னு சொல்லிட்டு திருவெண்காட்டு நங்கை நேராக இங்கேருந்து இங்கே பக்கத்தில் திருமருகல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மருகல் ஊரில் வந்து அந்த பையன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் கூட்டிகிட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்பா நான் சம்மதிக்கிறேன்ப்பான்னு சொல்லி அம்மா தலையை பிடிக்க, அப்பா கழுத்தை அறுத்து சமைக்கிறாங்க. சமைச்ச உடனே சாமியை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. உள்ளே வர்றாரு. வந்தவுடனே என்ன கேட்குறாரு? தலைக்கறி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தலைக்கறி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா இவங்க தலையை சமைக்கலை, ஆனால் இவங்க வீட்டில் வேலை பார்த்த அந்த சந்தன நங்கைன்ற அந்த அம்மா அந்த தலையும் சமைச்சு வச்சுருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிடுங்க சாமின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமி உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு? எங்கேப்பா உங்கள் வீட்டில் அந்த பையன், அவனையும் கூப்பிடு, நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்டேன், அவனையும் கூப்பிடுன்னொன்னே இல்லை சாமின்னு அவங்க அப்பா தான் அழுகிறாங்க. அழுத உடனே எதுக்கு அழுகுறீங்க, சீராளா இங்கே வா அப்படின்றாரு. அந்த பையன் குடுக்குன்னு ஓடியாந்து பக்கத்தில் உட்காடுறான். அப்போ புல்லரிக்குது. அப்படி வந்து அந்த கருணையை பொழிஞ்சு இதை வந்து செய்கிறாரு. ஆனால் இந்த கதையை கேட்கும்போது சாமி வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமைக்காரனாக, சாமி வந்து ஒரு பிள்ளையை அறுத்து தின்னு ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு மோசமான ஒரு ஆளா, இதை எல்லாரும் நம்ம யோசிக்கணும்ல. கருணையே வடிவானவர், தாயிற் சிறந்த தயவான தத்துவன், அப்படியான ஒரு கருணை கடலான ஒரு இறைவன் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, முக்தி கொடுப்பது அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தருடைய வாழ்வில் இதற்கு மேல் அனுபவிக்க ஏதும் இல்லை என்ற முழு நிறைவை ஒரு ஆன்மா அடையும் போது மட்டுமே அது முக்திக்கான தகுதியை பெறுகிறது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ அந்த முக்திக்கான தகுதியை அந்த ஆன்மா பெற வேண்டும் என்றால் அது முழுசாக வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கணும், எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சிருக்கணும், எதையுமே விடாமல் அனுபவிச்சிருக்கணும். அப்போ இவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த பரஞ்சோதியார்னு சொல்லக்கூடிய சிறுதொண்ட நாயனார், இவர் பெற்றதெல்லாம் வெற்றி, எத்தனை பேரை கொன்னோம்ல அதெல்லாம் எனக்கு வெற்றி. எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த அம்மாவும் நினைக்கிது, எங்கள் வீட்டுக்கார் இத்தனை நாட்டுகளை ஜெயிச்சிருக்காரு, இவ்வளோ பேரை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. அந்த காலத்தில் வந்து எப்படி போர் நடக்கும்னா, முதல்ல அந்த நாட்டில் இருக்க பசுக்களை கவர்ந்து வருவார்கள், அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க பெண்களை கவர்ந்து வருவார்கள், அதற்கப்புறம் தான் அந்த நாட்டில் இருக்க ஆம்பளைங்களும் சண்டையே போடுவாங்க. அப்போ எவ்வளவு பேருடைய விஷயங்களை வந்து இவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் பெருமையாக, ஒரு கொலையை பெருமையாக நினைத்து கொண்டிருந்தவரை, உன் வீட்டில் ஒரு குழந்தை இறந்தால் அதனுடைய வலி உனக்கு எப்படி இருக்கும் என்று நீ உணரவே இல்லை. அதை உணர்ந்து விட்டீன் என்றால் நீ பிறந்த பிறவியினுடைய மொத்த பயனையும் நீ உணர்ந்து விட்டாய். இனி நீ பிறக்க தேவையில்லாத ஒரு ஆன்மாவாக நீ மாறிவிடுவாய் என்ற கருணை கொண்டுதான் இந்த திருவிளையாடலை புரிந்து, நீ போய் 10 பேரை லட்சம் பேர்த்த வெட்டி கொண்டிருக்க, லட்சம் பொம்பளைகளை கொண்டிருக்க, லட்சம் குழந்தைகளை கொண்டிருக்க, லட்சம் ஆண்களை கொண்டிருக்க, அதெல்லாம் வந்து இந்த நாட்டை கைப்பற்றி விட்டேன் எனக்கு வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். உன் பொண்டாட்டி இத்தனை நாட்டை இது பண்ணது எங்கள் தளபதி தான் எங்கள் வீட்டுக்காரன்னு பெருமையாக பேசுகிறா. உன் பையன் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய வீரர்னு தெரியுமான்னு பேசுகிறான். அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இவரை பெரிய புகழில் பேசுகிறாங்க. ஆனால் இந்த புகழ் வந்து புகழாக மட்டும் இல்லாமல் இது எவ்வளவு ஒரு ஜீவகாருண்யத்தை பார்க்கும்போது எவ்வளவு வழி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை அந்த ஆன்மா உணர வேண்டும் என்பதற்காக சாமி வந்து செஞ்சார். இன்றைக்கும் அந்த மரம் உயிரோடு இருக்கிறது. அந்த மரத்துடைய இன்றைக்கி சொல்கிற அந்த ஆத்தி மரத்தை நீங்கள் இங்கே தான் பார்த்துருக்கீங்க, நான் வெளியிலையும் அந்த மரத்தை பார்த்துருக்கேன். அந்த மரத்துடைய இலை பார்த்திங்கன்னா, ஒரு இலை வந்து இப்படி 2 கையும் சேர்த்தோம்னா இவ்வளோ பெரிய அகலமாக இருக்கும். ஆனால் சாமி அன்னைக்கு உட்காந்த மரம் இன்றும் உயிரோடு இருக்கிறது. 3000 ஆண்டுகள் தாண்டி இப்போ அந்த இலையோட சைஸ் இவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கும் சாமி வந்து அந்த மரத்துக்கு எய்த்தா அப்படி தான் இருக்கார். எப்பையும் அந்த மரத்தை பார்த்துட்டே இருக்கார். இந்த கோயிலுடைய விசேஷமே மரம்தான். எல்லா கோயில்கள்லையுமே போனீங்கன்னா தலை விருட்சம்னு சொல்கிறது வந்து ரொம்ப விசேஷம். எப்பயுமே அங்கே அந்த கோயிலில் நடக்கக்கூடிய, இப்போ வந்து நம்ம பேசுகிறோம்
அப்படின்னா அந்த பேசுகிற விஷயத்தெல்லாம் உள்வாங்கிறது, அங்கே சொல்கிற மந்திரங்கள் எல்லாம் உள்வாங்கிறது, அங்கே போயிருக்க அருளாளர்களுடைய அருளை எல்லாம் உள்வாங்குவது என்று தான் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், மரம், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். இது எல்லாமே ஜடப்பொருள். கல், இந்த பொடி மரம் எல்லாம் ஜடப்பொருள். ஆனால் உயிருள்ள ஒன்றாக இருப்பது மரம். அதனால் எந்த தலவிருட்சத்துக்கு போனாலும் நீங்கள் உங்கள் கையை கொண்டு போய் அந்த தலவிருட்சத்தில் தொட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி நின்னீங்கன்னா உங்களை அறியாமலே உங்கள் உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒன்றை, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை அந்த மரம் உறிந்து கொண்டு அதனுள் இருக்கும் ஆற்றலை உங்கள் உடம்பு, இந்த உயிரும் அந்த மரத்தில் இருக்க உயிரும் ஒன்றோடு ஒன்று சேரும். அப்போ அந்த உயிர் இதுக்குள்ளே இறங்கும். அப்படி உள்ளே இறங்கும்போது நமக்குள்ள ஒரு புது தெளிவு, புதுசாக நம்ம பிறந்ததுடைய தன்மை நம்ம வாழ்க்கையிலே மாற்றோம். அப்படிப்பட்ட ஞான ராஜா தான் நம்ம பார்க்க போகிற உத்ராபதி என்று சொல்லக்கூடிய தேவராஜா. இவர் ஞானத்திற்கான ராஜா. முதல்ல நம்ம உடல் அசைவுக்கான, நம்ம இயங்குவதற்கான ராஜா தியாகராஜா. நாம் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ராஜா நடராஜா. நமக்கான ஞானத்தை கொடுத்து மீண்டும் பிறவாத நிலையை அருளக்கூடிய ஞானத்தை, என சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், இதான் 4 ஸ்டெப்பு பக்தியில். இந்த பக்தியில் இந்த 4வது ஸ்டெப் ஒருத்தர் அடைஞ்சிட்டான்னா அதுக்கு மேலே பிறக்க மாட்டான். அப்போ ஞானத்தை அருள்கின்ற ராஜா அப்படின்னா இந்த தேவராஜான்னு சொல்லக்கூடிய உத்ராபதி. அது என்னங்க ஞானத்தை கொடுக்குறது? எனக்கு வீட்டில் கடமை இருக்குது, எனக்கு பிள்ளைகளை வளர்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் எனக்கு இருக்குது. எனக்கு போய் திடீர்னு ஞானத்தை கொடுத்தா நான் வாங்கிட்டு சும்மா போய் உட்காந்துட முடியுமா? போய் வீட்டுக்கு போகணும், என் வீட்டுக்காருக்கு பசிக்கும், அவருக்கு சோறாக்கணும், பிள்ளைங்க கேட்க, அதுக்கு வேலையை பார்க்கணும், இதெல்லாம் விட்டுட்டு நான் ஞானத்தை போய் வாங்க முடியுமா? அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 ரூபா தேவையாக இருந்தால் இவர் 10 கோடி ரூபா தருவார். அப்போ என்ன ஆகும்னா, கொடுத்தே கொள்வது, உனக்கு அனுபவிக்க விட்டே வெறுக்க வைக்கிறது. உனக்கு ரொம்ப ஒரு லட்டு பிடிக்கும், அப்புறம் 1 லட்டு கொடுத்தா நீ சாப்பிடுவ. 100 லட்டை கொடுத்தா நீ எப்படி சாப்பிடுவ? 10 லட்டுக்கு மேலே உன்னால் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் லட்டே வெறுத்துருமா இல்லையா? அந்த மாதிரி உலகியல் வாழ்க்கையில் உன்னுடைய கடமைகள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் அவருடைய அளவுக்கு, உன் அளவுக்குன்னா நீ 10 ரூபா 20 ரூபா தான் கேட்டுட்டு இருப்ப, அவருடைய அளவுக்கு கொடுத்து உன்னுடைய வாரிசுகளுக்கும் தேவையான ராஜ வாழ்க்கையை கொடுத்து, நீங்களாம் பார்த்தியாம்மா நீ எங்கே வேணால் போமா, நான் ராஜா மாதிரி இருக்கேம்மா, உனக்கு என்னம்மா வேணும், செலவுக்கு என்னம்மா நான் தரேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம பிள்ளைகளையும் நல்ல நிலைக்கு உருவாக்கி விட்டுட்டு உனக்கு ஞானத்தை கொடுத்து நீ போதும் பிறந்ததுன்னு விடுவிச்சு விடக்கூடிய அற்புதமான ஒரு சாமியார்னா உத்ராவதி என்ற ஞானராஜா. இந்த ஞானராஜாவுடைய இந்த தளத்தில் நீங்கள் கால் வைக்கணும் என்றால், மற்ற கோயிலுக்கு யார் கூப்பிட்டு எப்படி வேணால் போயிடலாம், இங்கே மட்டும் கால் வைக்கணும்னா அவருடைய அனுமதி இல்லாமல், அவர் அழைக்காமல் யாருமே வரவே முடியாது. அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ அருளாளர்கள் தம் பாதம் பற்ற இடத்துல இந்த கிழமையில் உங்களை வேர்க்காமல் குழுன்னு நீங்கள் வர நேரத்துக்கு முன்னாடி பன்னீர் தெளித்து, ஒரு ராஜாவை கூப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் தெளித்து, நம்மளையெல்லாம் ஒரு புழுவுக்கும் கீழான ஒரு ஜீவராசி நம்மளுக்காக வாசலில் தண்ணி எல்லாம் தெளித்து, நம்மளுக்காக கூட்டம்லாம் இல்லாமல் ஆக்கி, வாடா தங்கம், வாடா என்கிட்ட வாடா, நான் உன்னை கொஞ்சிக்கிறேன்டான்னு சொல்லி நம்மளை அன்போடு கூப்பிட்டு தன்னுடைய அருளை ஃபுல்லாக கொடுத்து, இந்த வருடம் இன்றோடு முடிகிறது, பிறக்க இருக்க வருடம் என் பிள்ளடா, நீ ராஜ வாழ்க்கை உனக்கு நான் கொடுக்குறேன்டா, சந்தோஷமாக இருடான்னு சொல்லி வாழ்த்துறதுக்காக நம்மளை இன்று இந்த இடத்துக்கு சாமி கூப்பிட்ருக்காரு. இந்த நன்றி உணர்வோடு போங்க. உங்களுடைய எல்லாத்துக்கும் இந்த எல்லையை தாண்டி உள்ளே போயிட்டீங்கன்னா, இவர்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் என்னென்னா மௌனம். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அவர்கிட்டருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது வாயை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுக்குறத நீங்களே தடுப்பீங்க. அதனால் இங்கே அமைதியை போங்க. அவர் உங்களை அரவணைக்கிறதே அமைதியில் தான் அரவணைப்பார். உள்ளே போனீங்கன்னா ஒரு பயம் ஒரு முதல்ல, ஏன்னா இருக்கிறதுலே பயமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைதி தான். அடிச்சுட்டா கூட நம்மளுக்கு இவ்வளோ தான்டா அடி, திட்டினா இவ்வளோ தான் திட்டு. ஒருத்தன் அமைதியாக இருந்தால் நம்ம என்னடா செய்ய போகிறான்னு தெரியலையேன்னே அறந்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பயம்தான் இருக்கும் அந்த அமைதி. இந்த அமைதியை ஒருத்தன் வென்று விட்டால் அவன் எதையும் வெல்ல முடியும். அந்த அமைதி என்ற ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்க போகிற சாமியை தான் இப்போ நீங்கள் எல்லாம் தரிசிக்க போகிறீங்க. எல்லாம் வாங்க சாமியை பார்ப்போம். அமைதியாக எதுவும் பேசாதீங்க. உங்கள் உட்காந்து இங்கே நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அந்த சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
இன்றிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குது. சாமியோட திருவருளால் நான் இதைத்தான் பேசணும், இப்படித்தான் பேசணும்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டு மேட்ரெலாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேசலை. எனக்குள்ளே இருந்து சொல்ல விட்றார், எனக்கும் சேர்த்து சொல்கிறார், அதை உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் அவன் அருளால். அதனால் எந்த ஒரு இதுனாலும் உத்திராபதியை நினைக்காமல் இருக்காதீங்க. என்கிட்ட கொஞ்சம் படம் இருக்குது, உத்திராபதி படம் கொடுக்குறேன், வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி எந்திரிச்சு அவரை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உத்திராபதி உத்திராபதி உத்திராபதின்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நாம ஜபம் மாதிரி ஒரு பலன் கொடுக்குற விஷயம் எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.